ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 டே 49 அண்ட் 50 2 நாள் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீக்கெண்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா 7 வாரங்களாகவே இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இவங்க இந்த வாரம் முழுக்க பண்ண விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவாங்களா, இந்த விஷயங்கள்லாம் கேட்பாங்களா, கண்டிப்பு பண்ணுவாங்களா, அதே மாதிரி செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ண வைப்பாங்களா, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு மத்தியில தான் இந்த வீக்கெண்ட் எபிசோட் எப்பவுமே இருக்கும். பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். நாட் இன் த ஸ்வீட் வே, அதாவது ரொம்ப ஸ்வீட்டா அவங்கள டீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப காரசாரமா தான் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே தொடர்ந்து 8 சீசனா பிக் பாஸை பார்த்து பார்த்து அதிலே பல விஷயங்களை கைதேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாங்கிற அளவுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப தேர்ந்த ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷோ பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான ரசிகர்கள் வேற. ஆனா அதுல என்னென்ன யுக்தி பயன்படுத்துறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எப்படி டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்கிறதெல்லாம் ஃபிங்கர் டிப்ல சொல்லக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெக்வஸ்ட்டும் என்னமா இருந்தது அப்படின்னா, சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாட்டர்டே எபிசோடுக்கு நான் வர்றேன். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் கை மாறிச்சு பார்த்தீங்களா, வீட்டை ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் பெண்களுக்கு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம், ஆண்களுக்கு இந்த பக்கம்னு சொன்னதுக்கு பிறகு டாஸ்க் எல்லாம் பெண்கள் தான் கொடுப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பெண்கள் அதிகாரம் கையில வந்துருச்சுங்கிறதுக்காக வன்மத்தை கக்க பார்ப்பாங்க. ஆனா இது அதிகாரம் வந்ததுங்கிறதுக்காக ஆடுற ஆட்டம் கிடையாது, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தான் எல்லாருமே நோட் பண்ண போறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன். பட் கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆட்டிடியூட்ல ரொம்ப சிலர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படி நான் பாக்குறப்ப லாஸ்ட் வீக் கேப்டன்சியா லீட் பண்ண மஞ்சரியோடைய ஒட்டுமொத்த வன்மமும் பாத்தீங்கன்னா இந்த வீக் முழுக்கவே தெரிச்சுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு 100 தோப்புக்காரணம் கொடுத்த சாச்சனா, அதே மாதிரி மஞ்சரி முத்துக்குமரனுக்கு கொடுத்த அந்த எக்ஸசைஸ் ரிலேட்டடான ஒரு 30 கவுண்ட்ல அவங்க கொடுத்த அந்த 90 கவுண்ட் எக்ஸசைஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வன்மத்தின் உச்சம் டு த கோர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க நார்மலாவே ட்ரைனர், ஜிம் ட்ரைனரே உங்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா, இத மாதிரி விஷயங்கள் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. 3 செட் 90 கவுண்ட்ஸுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். அதை பிரச்சனைன்னு கன்வெர்ட் ஆனது பிறகுதான் மஞ்சரி நான் முத்துங்கிறதுனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு வந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் இதை கண்டிப்பா கேட்டிருக்கணும், மஞ்சரியை கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இந்த மசாலா, சாட் மசாலாவை ஃபைனலா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயுமே போட்டுட்டு, சாலட் போட்டுட்டு சாட் மசாலாவை லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மட்டும் மஞ்சரியை கேட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா ஜெஃப்ரிக்கு கொடுத்த தோப்பு காரணத்துக்கு பிறகு கொஸ்டின் கேட்டு எல்லாம் ரைஸ் பண்றாரு, நீ தப்பு பண்ணிட்ட அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு பிரேக்கு போனதுக்கு பிறகு சாச்சனா உட்காந்து ஓவரா ஆனா அழுகுது. அந்த சிச்சுவேஷனே ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு இம்மெச்சூரா இருக்கிறவங்களை ஏன் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்பவும் எந்த முகாந்தரத்தில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. டாஸ்க் வைஸ் ராணியா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்தும் பொத்திக்கின்னு போ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதை ஏன் விஜய் சேதுபதி நோட் பண்ணலையா, இல்ல பிக் பாஸ் ஒட்டுமொத்த டீமும் அந்த வார்த்தை உங்க கண்களுக்கே தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நீ அப்படி பண்ண, இப்படி பண்ண, தளபதி ஓவர் பண்ண, இவ்வளவு விஷயங்கள் பேசுனாங்க. எவ்வளவு பெரிய தவறான வார்த்தை இருக்கிறதுலே அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு, 23 வயசு, ராணிங்கிற ஒரு பொறுப்புல இருந்து சாட்சனவா வெளியில பொத்திக்கின்னு இருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறத ஏன் யாருமே அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கதான் செய்யுது. நிறைய சோசியல் மீடியால நான் பார்த்தேன், எப்பவுமே விஜய் சேதுபதி அவரை பொண்ணு மாதிரி பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பெருசா கண்டிக்கிறது இல்லை அப்படின்னு. பட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் லிட்டரலா விஜய் சேதுபதி அப்படித்தான் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எண்ணம் தோணுச்சு. பட் ஏன் இவ்வளவு கடுமையா ரோஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கிறதா நான் பாக்குறேன். என்னன்னா, முதல் சீசன்ல தான் வாங்கின பெயரை இப்போ வரைக்கும் மீட் எடுக்க முடியாம ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஜூலி அப்படிங்கிற கண்டஸ்டன்ட். பட் இன்னைக்கு அவங்க பர்சனலா சில விஷயங்கள் பண்ணாலும், என்ன நல்லது பண்ணாலும் சோசியல் மீடியால அவங்க கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேடா தான் வரும். அதுல இருந்து அவங்கள பாசிட்டிவ் வேல மீட் எடுத்து கொண்டு வரவே முடியல. சேம் சினாரியோ இந்த சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கறத விஜய் சேதுபதி மனசுல நினைக்கிறாரோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா இந்த டீம்லேயே ரொம்ப சின்ன பொண்ணு, 23 வயசு, என்ன லைஃபே ஸ்டார்ட் பண்ணல, சினிமாவிலையும் சரி எல்லாத்துலயுமே இப்பதான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கிற இந்த பொண்ணுக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டி ஆல்ரெடி சோசியல் மீடியால உலாவுது. இதுல நம்மளும் ரோஸ் பண்றதுக்கு அப்புறமா அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பேடா ஸ்ப்ரெட் ஆகி இம்ப்ரெஷன்ஸை ரொம்ப ரொம்ப பேடா கொண்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் விஜய் சேதுபதிக்கு மனசுல இருக்கிற மாதிரி ஒரு தோணுது. அதனாலதான் அதிகப்படியா அவங்களை காயப்படுத்தாம இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. பட் உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல எண்ணம் மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னா, ஏன்னா அவர் யாரையுமே கடுமையா இது வரைக்கும் ரோஸ் பண்ணல, ஒரே ஒரு தடவை தான் சௌந்தர்யாவை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 10% ரோஸ் பண்றதுக்கான
பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்தாரு. மேபி உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா பெட்டர். சாச்சனா வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த வீட்ல வந்து ஒவ்வொரு தப்பையும் நீங்க பார்த்துட்டு பார்த்துட்டு கண்டும் காணாமலும் இருக்கிறதுக்கு அவங்கள ஒரே எலிமினேட் பண்ணிட்டு அவங்க லைஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாமே, நல்லது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எனக்கு வரத்தான் செய்யுது. ஸோ இந்த வீக்கே சாச்சனா எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறதா ஒட்டுமொத்தமா சோஷியல் மீடியால இருக்க கேள்வி. ஏன்னா ராணி டாஸ்க்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி இண்டிவிஜுவலா ஒரு வார்த்தைகள் விட்டதுக்கு என்ன பண்ணுச்சு, தோப்புக்கரணம் போட வச்சு எவ்வளவு பெரிய இது பண்ணுச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்ததுக்கு பிறகும் மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலும், எப்படி வந்து இவ்வளவு தூரம் இதுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கவே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ சாச்சனாவையும் பெருசா வந்து ஒரு கண்டிக்கல, மஞ்சரியோடைய ரூடான பிஹேவியரையும் கண்டிக்கல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் இல்லாத டைம்ல வந்து 2 பேரும் அதாவது இந்த டீம்ல இருந்து பெண்கள் அணியில இருந்து ஆண்கள் அணிக்கு வந்து தங்களுடைய பொருட்களை திருடிட்டு வந்தாங்க. அப்ப டாஸ்க்ல வந்து கேப்டனா இருந்த மஞ்சரி வந்து அதை பார்த்துட்டு கம்முன்னு இருந்ததுங்கிறது கேப்டன்சியை அவங்க தப்பா லீட் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கணும். அதையும் வந்து யாருமே ஐடென்டிஃபை பண்ணி பேசவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ சாட்டர்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாஸ்க் அதன் பிறகு வந்து இந்த 2-3 இஷ்யூஸை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு போனாங்க. சண்டே எபிசோட்லயாவது அட்லீஸ்ட் சில விஷயங்களை வந்து பேசுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் தான் பாத்தீங்கன்னா திரும்பி டாஸ்க் பத்தியே பேசக்கூடிய சூழல் வந்தது. அந்த டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு 4 நாள் நடக்க வேண்டிய டாஸ்க் 2 நாள்ல முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரலாற்றிலேயே இவ்வளவு மட்டமா அந்த டாஸ்க்கை 7 சீசன்ல இருக்க கண்டஸ்டன்ட் விளையாடல அப்படிங்கறத அர்த்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த டாஸ்கா இருந்தாலும் மினிமம் ஆரம்பிச்சா 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் போகும். மண்டே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே வரைக்கும் போகும். ஃப்ரைடே தான் அதுல இருந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா 2 நாள்ல ஊத்தி மூடின ஒரு டாஸ்கா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜா ராணி டாஸ்க பாக்குறேன். ரொம்ப ரொம்ப பெஸ்டா ரொம்ப சிலர் மட்டும்தான் பேசினாங்க, எடுத்து பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப திராபியா சுமாரா பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்ததுனாலதான் பிக் பாஸ் டீமே செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டு டாஸ்க் போதும், இதுக்கு மேல இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா கடிச்சு கொதறி கான்செப்டே இல்லாம ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ 2 நாள் நடந்த ஒரு கான்செப்டுக்கு ஒரு டாஸ்க்கு ஏன் 2வது நாளும் வந்து அதை பத்தி ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இன்னைக்கும் அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் கூட வந்து அதை பற்றி விவாதிப்பதற்கான அர்த்தமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத தண்டம் அது. அந்த தண்டத்தை எதுக்கு வந்து 2வது நாளும் ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ரிவ்யூ பண்றாங்க. இந்த 7 சீசன்லயே வந்து இருந்ததுக்கும் இந்த 8வது சீசன்ல இருந்ததுக்குமான விஷயம் என்ன அப்படிங்கறத கேட்கிறப்போ 16 உள்ள இருக்கிற மொத்த பேரும் வந்து ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சுவாரஸ்யமா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிடையாது. ஏன்னா அப்பயும் பாருங்க என்ன கேட்கிறோமோ அது கிடையாது. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி பண்ணேன், இந்த டாஸ்க்ல வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணேன், என் ஐடியாஸ் எப்படி கொடுத்தேன், என் இன்புட்ஸ் எப்படி கொடுத்தேன் தான் சொல்றாங்களே தவிர சொன்ன கேள்விக்கு 7 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்படி ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணாங்க. 8வது சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ங்கிறதே பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. அதனால வந்து கேர்ள்ஸ் என்னதான் இது பண்ணாலும் அவங்கள வந்து பேம்பர் பண்ணக்கூடிய சூழல் இருக்குங்கிற மாதிரியான ஒரு நியாயமான காரணத்தை ஒருத்தர் கூட சொல்ல வரல. ஸோ எனக்கு இதுவும் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப ஹம்பிளான ஒரு ரெக்வஸ்ட் வந்து நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்களே, இங்க பிக் பாஸை விமர்சனம் செய்வதற்கு வெளியில ரிவ்யூவர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து கண்டஸ்டன்ட் கிட்ட லாஸ்ட் வீக் அவங்க வந்து எப்படி டாஸ்க் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்கள் ரிவ்யூ செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த ரிவ்யூ வேலைகள் வந்து செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ரிவ்யூ பண்ணாதீங்க. என்ன பண்ணாங்க அப்படிங்கறத தயவு செய்து ஓப்பனா கேளுங்க. நீங்க யாரையும் வந்து பேப்பர் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல. நீங்க நீங்க வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு நபர். இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஹார்டா வந்து யாரையுமே வந்து ஹேண்டில் பண்ணது கிடையாது, டீல் பண்ணது கிடையாது. அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு பொசிஷன்ல இருந்துகிட்டு நீங்க அந்த ஒரு பச்சோதாபம் மாதிரியான விஷயங்கள் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய மக்களும் சரி, பிக் பாஸோட ரசிகர்களும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க இதை நியாயமா கேட்கணும், இதுக்கான விஷயம் தெரியணும். அப்பதான் அவங்க வந்து கொஞ்சமாவது அவங்களுடைய விஷயத்த மாத்திக்க ட்ரை பண்ணுவாங்க. 50வது நாள் முடிவுல வந்து இப்ப கூட என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுங்க. ராணுவ வந்து நீங்க கேட்டீங்க, போன வாரம் இப்படியே பண்ணீங்க, அதுக்கு முந்தின வாரம் இப்படியே பண்றீங்கன்னு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனே வந்திருக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படிங்கறதுனால நம்ம ரொம்ப கண்டுக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்கிறது தான் உண்மை. ஏன்னா என்ன பண்ண போறாரு, லைட்டா வந்து ஏதாவது சொல்லுவாரு, அப்படி பண்ணுவாரே தவிர பெரிய ரோஸ்ட் எல்லாம் பண்ணிட மாட்டாருங்கிறத உள்ள இருக்கிறவங்க ரொம்ப கான்பிடென்டா நம்புறான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் வீக்கெண்ட் எபிசோட்ல சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மெத்தன போக்கு வந்து எல்லாருக்கிட்ட இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. குறிப்பா வந்து சாச்சனாவை பேம்பர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதன் மூலமா உங்களுக்கு வெளியில மிகப்பெரிய கெட்ட பெயர் வந்து உருவாகுது. ஒருவேளை அவருக்கு மிகப்பெரிய தவறு செய்தாங்க அப்படின்னா தயவு செய்து
அடுத்தடுத்து அவங்களுடைய லைஃப்ல இந்த விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாது நீங்க எடுத்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கண்ணீரும் வந்து கம்பளையமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது ரொம்ப நார்மலா டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ கண்ணீரை மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்துறவங்க கிட்ட அதை வந்து வேல்யூ பண்ணிட்டு உடனே அதை வந்து எதையும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த வாரம் வந்து எவிக்ஷன்ல வைல்ட் கால் மூலமா என்ட்ரியான வர்ஷினியை வந்து அனுப்புனாங்க. உள்ள இருக்கிறப்ப வந்து ஆச்சக்கா பூச்சக்கான்வாங்க. ஆனா வெளியில போறப்ப ஐ மிஸ் யூ செல்லம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். நான் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றேன். பழைய போட்டியாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒருத்தர் பாய்ஸ் டீம்ல ஒரு ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒருத்தரை டார்கெட் பண்ணிப்பாங்க. கேர்ள்ஸ் டீம்லயும் ஒவ்வொருத்தரை டார்கெட் பண்ணிப்பாங்க. அவங்கள வெளியே அனுப்புறதை மட்டும் தான் ப்ராசஸா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னைக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி 6 பேர் வந்தாங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க வைல்ட் கார்டு என்ட்ரிஸை மொத்தமா வந்து கலைச்சு கட்டிட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து நம்ம கேமுக்குள்ள நமக்குள்ள பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் லாஸ்ட் வீக்லயே வந்து வைல்ட் கார்டு என்ட்ரில இந்த ரியா எலிமினேட் ஆனாங்க. இந்த வீக்லயே வர்ஷினி வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. கம்மிங் வீக்லயும் கூட ஒரு வைல்ட் கார்டு போட்டியாளர் தான் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிளானிங் வந்து அவங்க அப்படிதான் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ வர்ஷினியுடைய எவிக்ஷன் வந்து இப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்லோ ஸ்டார்டா இருந்ததுனால வந்து வர்ஷினிக்கு வந்து அந்த ஒரு விஷயம் நடந்ததா வந்து நான் பாக்குறேன். ஸோ ஃபைனலா 50 நாட்களுக்கு பிறகு பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன ரியலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஆரம்பிச்சது மிகப்பெரிய தப்புங்கிறத 50 நாள் கழிச்சு முடிவு பண்ணிருக்காங்க. இதை வந்து ஆரம்பிச்ச 2வது நாளே ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டாங்க இது நல்லாவே இல்ல, சத்தியமா ஒர்க் அவுட் ஆகாது, கன்றாவியா இருக்கு, இது வேலைக்கு ஆகாது, இது வந்து ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு ரிவ்யூஸும் சரி கமெண்ட்ஸும் சரி பதிவுகளும் நான் பார்த்தேன். ஆனா அதை ரியலைஸ் பண்ணி மாத்தி சுவாரஸ்யம் பண்றதுக்கு பிக் பாஸ் டீமுக்கே 50 நாள் தேவைப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த கண்டஸ்டன்ட் வந்து அடுத்து வரக்கூடிய 50 நாட்களை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறப்ப ரொம்ப இதுவா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இப்படியே விளையாடி பழகிட்டாங்க. இப்ப அதுல இருந்து மாறணும். மாறி இப்ப வந்து தன்னோட டீம்ல இருக்கவரே நாமினேட் பண்ணலாம், எல்லா விஷயங்களையும் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா காட்டிக்கிறதுக்கு இந்த டீமுக்குள்ள யூனிட்டிங்கிறது வந்து மேஜர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வரக்கூடிய வாரத்துல இருந்து இந்த ஜென்ரல் பிக் பாஸ் கேமுக்குள்ள அவங்களை எப்படி அடாப்ட் பண்ணிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, இதன் பிறகு ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. பட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வரக்கூடிய வாரங்களில் நீங்க எல்லா விஷயத்தையும் வந்து பாரபட்சம் பார்க்காமல் நிச்சயமா வந்து அதை வந்து உங்களை ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிறாங்களோ, உங்களை ரொம்ப வந்து சாதாரணமா எடை போட்டுறாங்களோ அப்படிங்கிறதுனாலதான் இந்த கோபத்தோட வெளிப்பாடை நான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா உங்களை வந்து ஒரு பயப்படணும்னு சொல்லல, ஆனா இவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரே அப்படிங்கிற மெத்தனை போக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த இடமா வந்து நான் பாக்குறேன். ஸோ அது இல்லாம எல்லா விஷயங்களும் நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பிக் பாஸ் ரிவ்யூ 49-50 டேவோட ரிவ்யூ வந்து நான் ஃபினிஷ் பண்றேன். மீண்டும் பிக் பாஸ் ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்ற வரைக்கும் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.